அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் தீராத பிரச்சனைகள்னு நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு கஷ்டங்கள், ஒரு சிலருக்கு தீராத கவலைகள், தீராத நோய்கள், இது மாதிரி நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாள் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சனி பிரதோஷத்தை சொல்லுவேன். மாதத்தில் 2 முறை இந்த பிரதோஷமானது வருங்க. வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னுட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான வளங்களை எல்லாம் நம்ம வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள் இதெல்லாம் தீரணும்னு சொல்லி தேய்பிறை பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானிடம் முறையிடும் போது கண்டிப்பாக அது நிறைவேறும். நாளைய நாள், அதாவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 13ஆம் தேதி சனிக்கிழமை வர இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேய்பிறை பிரதோஷம். நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த 2024 வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இது அப்படின்னு சொல்லலாம். மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட முடியலன்னா கூட இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஏதாவது முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுக்கறது நல்ல பலன்களை தரும். பால், தேன், இளநீர், திருநீர், நார்த்தங்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது விசேஷம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். மேலும் இது சனிக்கிழமை வரதுனால சனி பகவானால் ஏதாவது பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்குது, அதாவது ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி ஏதாவது சனி திசை நடக்குது, சனி தசா புத்தி நடக்குது அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த நாளில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு பொருள் மட்டும் சேர்த்து குளிங்க, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்தும், அந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும், சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வீடியோவை லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட நான் சொன்னது மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம், கை, காலெல்லாம் கழுவிக்கிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் பிரதோஷ காலமான மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை கோவில் பக்கத்தில் தான் இருக்குது, கட்டாயம் நான் பிரதோஷ அன்னைக்கு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போய் செஞ்சீங்கனாலும் சரி, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்லையே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதன் பிறகு ஒரு டப்பாலேயோ இல்லை பிளாஸ்டிக் பேக்லேயோ நீங்கள் போட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சிவபெருமான மனதார வழிபாடு செஞ்ச பிறகு அந்த கோவில் வளாகத்தில் எங்கேயாவது நிறைய மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் நீங்கள் கொண்டு போன இந்த பொருட்களை நீங்கள் கொட்டி விட்டுருங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க மாலை வீட்லேயே பூஜை செஞ்ச பிறகு இதே போல் ரெடி பண்ணி இதை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது மரம், செடி, கொடி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் இதை தூவி விட்டுருங்க. ஏன்னா சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இது போல் எறும்புகளுக்கு தானம் செய்கிறது சிறப்பு. நீங்கள் கொஞ்சம் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நாளைய நாளில் நீங்கள் சாதம் வாங்கி கொடுக்கலாம். அல்லது ரோட்டோரமாக குளிரில் நடுங்கி தவிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2-3 போர்வைகளாவது நீங்கள் தானமாக கொடுக்கலாம்.
இதெல்லாம் செய்யும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அரிசியும் சர்க்கரையும் கலந்தாவது எறும்புகளுக்காவது தானம் கொடுங்க, பறவைகளுக்கு தானம் கொடுங்க, பசுமாற்றுக்கு தானம் கொடுங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். சரி, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர ஒரு தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன தண்ணீர், அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ தேவைப்படுது. உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக் அல்லது சில்வர் பயன்படுத்திக்கலாம். இதில் சுத்தமான தண்ணீர் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இந்த தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு வில்வ இலை நல்லா தண்ணீரில் கழுவிட்டு இந்த டம்ளருக்குள்ளே போட்டுருங்க. அதே போல் 4 மிளகு, ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களாகட்டும் நோய்களாகட்டும் இதெல்லாம் ஏற்படுவதற்கு ராகுவும் ஒரு காரணம். அவருக்குரிய எண்ணில் 4ங்கிற எண்ணிக்கையில் விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த மிளகை பயன்படுத்துறது நமக்கு நல்ல பலனை தரும். அதனால் 4 மிளகை இந்த தண்ணீரில் போட்டுருங்க. இப்போது நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டி சிவபெருமானுடைய நாமம் எது தெரிஞ்சாலும் அதை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க. இது கூட சேர்த்து அந்த வில்வ இலையும் மிளகையும் நீங்கள் மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா மாத்திரை மாதிரியே கூட நீங்கள் அதையே முழுங்கிக்கலாம். இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரே ஒரு வில்வ இலை எடுத்துகிட்டு போங்க. வீட்டிலே எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க. இதுக்குள்ளே 4 மிளகையும் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா உங்களுடைய உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு முதல்ல நந்தி பகவானுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு நந்தி பகவானுடைய கொம்புக்கு நடுவில் சிவபெருமானை பார்த்துக்கிட்டே எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்றோடு நீங்கணும், என் உடம்புக்குள்ளே இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கணும், இன்றோடு என்னை பிடித்த அத்தனை கர்ம வினைகளும் நீங்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. நல்லா வேண்டிட்டு கோவில் வளாகத்தை நீங்கள் பிரதட்சணம் செஞ்சுட்டு அங்கே கோவில்லையே ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து இந்த வில்வ இலைக்குள்ள அந்த 4 மிளகையும் வச்சு நல்லா உங்களுடைய வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க. இப்படி மென்று சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கோவிலில் தண்ணீர் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை பயன்படுத்தி அங்கேயே இந்த மிளகையும் இந்த வில்வ இலையும் சேர்த்து மாத்திரை மாதிரியாவது முழுங்கிடுங்க. இந்த மிளகாகட்டும் வில்வ இலையாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்மளுடைய உடம்புக்குள்ளே செலுத்தும் போது நிச்சயமாக ஏதாவது ஒரு நோய்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நோய்களை முற்றிலுமாக களைத்தெறியும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய இத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எப்படியாவது உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குதோ இல்லையோ மறக்காமல் மென்று சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை சுத்தமாகவே உங்களுக்கு இது சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கோவில்லேருந்து எடுத்துகிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தண்ணீருக்குள்ளே இந்த 2 பொருட்களையும் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு இந்த இலையும் மிளகையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தண்ணீரையாவது குடிங்க. என்ன கேட்டிங்கன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இலையும் மிளகையும் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன முறையில் தண்ணீரை ரெடி பண்ணி நீங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் மேலும் நான் சொன்ன அந்த அரிசி சர்க்கரை கலந்த தானம் நீங்கள் செய்வதன் மூலமாகவும் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். உங்களை பிடித்த அத்தனை கஷ்டங்களும் இந்த வருடம் மாதிரியே முடிஞ்சு நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாம். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.